அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை பேரழிவு குறித்து ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க பாபா வங்கா அப்படின்னு சொல்லலாம். பாபா வங்கா அவர்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது பல்வேறு வகையில் பார்க்கும் பொழுது நிஜமாக இருக்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வரவேற்பு அப்படின்றது உலகளாவிய மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க வருடம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் சரி, அந்த வருடத்தில் நிகழக்கூடிய நன்மை தீமை பேரழிவு ஜோதிட ரீதியான பலன்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்கூட்டியே கணித்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க. அதன் வாயிலாக தான் நாம் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் போதும் அவங்களுடைய கணிப்புகள் எப்படி இருக்கிறது, அந்த கணிப்புகளில் எவையெல்லாம் பலித்தமாக இருக்கிறது, இதெல்லாம் பலிக்காமல் போகிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலான கணிப்புகள் பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளில் பெரும்பாலான கணிப்புகள் மெய்யாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நாளுக்கு நாள் அவங்கள பின்பற்றக்கூடிய நபர்களாகட்டும் உலகளாவிய மக்கள் மத்தியில் ஆகட்டும் அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு ஒரு பெரிய வரவேற்பும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆவலோடு மக்கள் காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாபா வங்காவுடைய கணிப்புகள் உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் 2025 வருடம் முடிய இன்னும் 3 மாத காலங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இயற்கை பேரழிவு கொடுத்த ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காங்க பாபா வங்கா. இந்தியாவில் தண்ணீரே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் பெரிய தாக்கம் இதன் காரணமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பகீர் கணிப்புகளை பாபா வங்கா அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில், அதிலும் இந்திய மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு பாபா வங்காவினுடைய அடுத்தடுத்த கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்வையற்ற தீர்க்கதரிசியான பாபா வங்கா தான் இறப்பதற்கு முன்பாக 5079வது ஆண்டு வரைக்கும் கணிப்புகளை செய்திருக்கிறதா சொல்கிறாங்க. தற்போது 2026வது ஆண்டிற்கான அவங்களுடைய கணிப்புகளை பற்றி அவ்வப்போது செய்திகள் வெளியாகி தாங்க வந்துட்டுருக்கு. அவங்களுடைய திகிலூட்டும் மற்றும் சுவாரஸ்யமான தீர்க்க தரிசனங்கள் உலகளாவிய ஈர்ப்பாகவே மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1996 அவங்க இறப்பதற்கு முன்பாக 5079வது ஆண்டுக்கான எதிர்காலத்தை அவங்க கணித்தம் இருக்காங்க. இருந்தாலும் எந்த எழுத்துப்பூர்வ ஆவணங்களும் கிடையாது. இயற்கை பேரழிவுகள் முதல் 3ஆம் உலகப் போர், மனித சீரழிவு மற்றும் பன்முக தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வரைக்கும் பாபா வங்காவின் கணிப்புகள் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சமூக ஊடகங்களில் பலர் தற்போது 2026வது ஆண்டிற்கான பாபா வங்காவின் கணிப்புகளை பற்றி அறிய ஆர்வமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2026வது ஆண்டிற்கான அவங்களுடைய கணிப்புகள் என்னென்ன கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். பாபா வங்காவின் கணிப்புகளின்படி 2026 மற்றும் 2028க்கு இடையில உலகளாவிய பசி ஒழிக்கப்படுமா, சீனா பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அமெரிக்காவை மிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் முன்னேற்றங்கள் குறிப்பிடத்தக்கதாகவே இருக்குமா, மேலும் வரும் ஆண்டுகளில் 3ஆம் உலக போர் உடனடியாக வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பாபா வங்காவின் நிறைவேறியவை நிறையவே சொல்லலாம். அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அணுசக்தி, நீர்மூழ்கி கப்பல், குர்க்ஸ் பேரழிவு, ISIS பயங்கரவாத அமைப்பினுடைய எழுச்சி, சிறிய எரிவாயு தாக்குதல், பிரிக்ஸ் 9/11 பயங்கரவாத தாக்குதல் மற்றும் இளவரசி டியானாவினுடைய மரணம் ஆகியவை அடங்கும். இன்னும் பலவும் நாம சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பாபா வங்காவினுடைய பல கணிப்புகள் உண்மையாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்தியாவிற்கான பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதன்மையாக இயற்கை பேரழிவுகளை உள்ளடக்கி இருக்கிறதுங்க. இந்தியாவில் கடுமையான வெள்ளம், நிலச்சரிவுகள் மற்றும் வரலாறு காணாத வெப்பநிலையை அவங்க
கணித்திருக்கிறாங்க. பாபா வங்காவின் கூற்றுப்படி பல நகரங்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும். இது இந்திய அரசியல்ல மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஞ்ஞானிகள் பாபா வங்காவின் தீர்க்க தரிசனங்களை முற்றிலுமாக நிராகரிக்கிறாங்க. இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு. முதலாவதாக பாபா வங்காவின் கணிப்புகள் பற்றிய எழுத்துப்பூர்வ பதிவு எதுவும் கிடையாது. இரண்டாவதாக அவங்களுடைய பெரும்பாலான கணிப்புகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மனதில் கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. இது சில நேரங்களில் ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கணிப்புகளை தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாபா வங்கா யார் இவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாபா வங்கா பார்த்தீங்கன்னா 1911 பல்கேரியாவில் பிறந்த ஒரு ஆன்மீகவாதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஞானி அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய 12 வயதில் பார்த்தீங்கன்னா பார்வையை இழந்த பாபா வங்காவிற்கு எதிர்கால நிகழ்வுகளை பற்றி கூறக்கூடிய அசாதாரண திறன்கள் கிடைச்சிருக்கிறது. எதிர்காலத்தை பற்றி அவங்க கூறும் தீர்க்க தரிசனங்கள் மக்களால் வியந்து போற்றப்பட்டிருக்கிறது. பால்கனின் நாஸ்டாடமஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க ஏராளமான உலகளாவிய நிகழ்வுகளை முன்பே அறிவித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 1996 அவங்க காலமாகியிருக்காங்க. பாபா வங்கா என்று பல்கேரிய தீர்க்கதரிசியின் கூற்றுப்படி நியூயார்க் நகர உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்டது. இளவரசி டயானாவினுடைய திடீர் மரணம் போன்ற பல சம்பவங்கள் நிகழப்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் 2025 ஆண்டிற்கான பாபா வங்காவின் 5 குறிப்பிடத்தக்க கணிப்புகள் தற்போது உலகளாவிய அளவில் கவனத்தை பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கணிப்புகளில் சிலவை பார்க்கும் பொழுது ஐரோப்பாவில் ஒரு குறிப்பிடத்தக்க போர் அப்படி இல்லைன்னா மோதல் வெடிக்கும் அப்படின்னு அவங்க கூறியிருக்கிறதாக தெரியுது. இது கண்டத்தின் மக்கள் தொகையை கடுமையாக பாதிக்குமா? அது மட்டும் இல்லாமல் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலான மோதலாகவும் இந்த மோதல் இருக்கப்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசியாவில் குறிப்பாக ஜப்பானில் பேரழிவு தரக்கூடிய இயற்கை நிகழ்வுகள் நடைபெறும் அப்படின்னு அவங்க கணிச்சிருந்தாங்க. நீருக்கடியில் பூகம்பம் அப்படி இல்லைன்னா சுனாமி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேரிடர் கடலோர நகரங்களை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய கவலையை தூண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஜப்பான் பசிபிக் நெருப்பு விளையத்தில் அமைந்திருக்கிறதாலையும் இப்பகுதியை சுற்றி அதிகரித்து வரக்கூடிய நில அதிர்வு செயல்பாடுகளாலும் குடிமக்களுக்கு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியும் இருக்கிறது. ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி உலகெங்கிலும் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க. இது முக்கிய பங்கு சந்தைகளின் சரிவுடன் தொடங்குகிறது. இதனால் உலகளாவிய நிதி கொந்தளிப்பு ஏற்படலாம். இதன் விளைவாக வேலையின்மை, வறுமை மற்றும் முக்கிய நிறுவனங்களினுடைய வீழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். இந்த தீர்க்க தரிசனம் உலகம் முழுவதும் பணவீக்கம், பலவீனமான பொருளாதார அமைப்புகள், கடன் போன்ற அச்சங்களை எதிரொலித்து வந்துட்டிருக்கு. அதே நேரம் பாபா வங்கா பூமிக்கு அப்பால இருக்கக்கூடிய அறிவார்ந்த உயிரினங்களை மனிதகுலம் விரைவில் கண்டுபிடித்து தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு விண்வெளி ஆய்வு மற்றும் வேற்றுக்கிரக வாசிகளின் மீதான ஆர்வம் அதிகரித்து வர்றதுனால அவங்களோட கணிப்புகளோடு ஒத்து போகிறது. மேலும் இந்த பிரபஞ்சத்தில் வேற்றுக்கிரக வாசிகளின் இடம் குறித்து மனிதகுலத்தின் புரிதலை மாற்றக்கூடும் அப்படின்னு அவங்க எச்சரித்திருக்காங்க. விசித்திரமான புதிய நோய்கள் பரவும் அப்படின்னு தனது தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட COVID-19 போன்ற தொற்று நோய்கள், சுற்றுச்சூழல் மாற்றங்கள், உயிரியல் விபத்துக்களால் ஏற்படக்கூடிய எதிர்கால நோய்கள் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அஞ்சமும் படுறாங்க. உலகளாவிய தயார்நிலை மற்றும் விழிப்புடன் கூடிய அறிவியல் ஆராய்ச்சியின் அவசியத்தை அவங்களுக்கு எச்சரிக்கையும் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இயற்கை பேரழிவுகள், போர் மற்றும் புதிய நோய்களினுடைய பரவல் குறித்து அவங்க எச்சரிக்கை தந்திருந்தாலும் மருத்துவத்துறை மிகுந்த முன்னேற்றம் காணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு சிகிச்சைகளும், ஆயுள் காலத்தை நீட்டிக்கக்கூடிய மருந்துகள், சிகிச்சை முறைகள், மரபணு சிகிச்சைகள், வயதாவது தடுக்கக்கூடிய வகையிலான மருத்துவ புதுமைகள் போன்றவை ஏற்படலாமா? அது மட்டும் இல்லாமல் புதிய தொற்று நோய்களின் அச்சங்களை சமாளிக்கும் வகையிலான புதிய கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை மருத்துவத்துறை கண்டுபிடிக்கும் அப்படின்னு அவங்க அறிவித்தம் இருக்கிறாங்க. அதே
நேரம் சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டது, செர்னோபில் பேரழிவு போன்ற பாபா வங்காவின் கடந்த கால கணிப்புகள் சில துல்லியமாகவே இருந்திருக்கிறது. ஆனால் அவங்க எதையும் குறிப்பில் எழுதி வைக்கல. அவங்களுடைய ஆதரவாளர்களால் வாய் வழியாக பரவிய செய்திகள் தான். அதனால பாபா வங்காவின் தீர்க்க தரிசனம் உண்மையா இல்லையா என்பது பற்றிய கருத்து அப்படிங்கிறது விவாதமாகவே நடந்து கொண்டுதான் இன்றளவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு கணிக்கப்படக்கூடிய கணிப்புகள் நடக்குமா நடக்காதா அப்படின்றதையும் நாமளும் சற்று பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேண்டும்.